கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது இந்த பதிவுல பிஜேயாவினுடைய போதனையை நம்ம கேட்க போறோம். அவரு தன்னுடைய சமுதாயத்தினருக்கு ஒரு போதனைய குடுக்குறாப்புல, ஒரு அதிசயமான ஒரு போதனைய. அதாவது ஈமான பத்தி அவர் போதனைய குடுக்குறாப்புல. ஈமான் அப்படின்னா விசுவாசம். கடவுள் மேல வச்சிருக்கிற விசுவாசம், நன்றி விசுவாசம். அந்த விசுவாசத்த எந்தெந்த சூழ்நிலைகளை எல்லாம் எப்படி நம்ம அந்த ஈமான நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு போதனைய குடுக்குறாப்புல. முதலாவது அந்த போதனைய நம்ம கேட்க போறோம். கேட்டு ஒரு சின்ன விளக்கத்த நம்ம பார்க்க போறோம். அதோடு கூட இந்த ஈமான், இந்த இஸ்லாமிய ஈமான் எப்படி கிறிஸ்தவர்களுடைய ஈமானுக்கு, விசுவாசத்துக்கு, அந்த நன்றி உணர்வுக்கு முற்றிலும் மாறுபட்டதா இருக்குது அப்படிங்கிறத வேத வசனத்தின் ஆதாரத்தோட நம்ம பார்க்க போறோம். ஐயா சொல்லுங்கய்யா, அடிச்சு விடுங்கய்யா. பாவத்திலே பெரிய பாவம் எது? ம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது. அதுதான் பாவத்திலேயே பெரிய பாவம். அல்லது அல்லாஹ்வை மறுக்கிறது. அல்லாஹ்வே இல்ல, கடவுளை இல்லைன்னு சொல்வது பெரிய பாவம். இந்த பாவத்தை கூட ஒருத்தர் நிர்பந்தமான நிலையில செஞ்சா அவங்கள குற்றம் கிடையாது. ஒருத்தர் அருவாளை வச்சு சொல்றான், டேய் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு, இல்ல கொண்டு வாங்குறான். நம்ம அல்லாஹ் இல்லைங்கிறோம். எதுக்காக சொல்றோம்? உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி வாயினால சொல்றோம். மனசுல நம்ம அப்படி நினைக்கல. அப்ப இது பெரிய, வெளியில பார்த்தா என்ன தெரியுது? என்னடா அல்லாஹ் இல்லைங்கிறான். அது நம்ம கணக்கு. அல்லாஹ்வுடைய கணக்கு என்ன? அவன் உள்ளத்தை பார்க்கறான். இவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் இதை செய்யறான். அதனால இவன் தப்பே இவன் நானா சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மயின்னும் பில் ஈமான். உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கும் பொழுது நிர்பந்தப்படுத்தி, நிர்பந்திக்கப்பட்டு ஷிர்கான, குஃப்ரான, தப்பான கொள்கையை சொல்லிவிட்டானே அவன் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் இல்லைன்னு கூட சொல்லலாம். எப்ப சொல்லலாம்? உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி, ஒரு நிர்பந்தத்திற்காக வேண்டி அதை சொன்னாதான் தப்பிக்க இயலும். இல்லைன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ராம் ராம்னு சொல்றான், அப்பதான் விடுவாங்கறான். ஒரு கலவரத்துல ராம் ராம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். விளங்குதா? அதுல அல்லாஹ் ஏதாவது கொஸ்டின் கேட்பானா? நம்மளை தண்டிப்பானா? தண்டிக்க மாட்டான். அப்ப ஒரு அதிசயமான போதனை தான். இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன விளக்கத்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இப்ப பிஜேயா சொன்னது விசுவாச துரோகத்த பத்தி சொல்லியிருக்காப்புல. அதாவது நம்முடைய உயிருக்கே ஒல வரும்பொழுது, இஸ்லாத்துல உயிருக்கே ஒல வரும்போது டக்குன்னு நம்ம ராம் ராம்னு சொல்லிரலாம். அல்லாஹ்வே இல்ல அப்படின்னு சொல்லிரலாம். ஏன்னு கேட்டா அல்லாஹ் வந்து நம்ம உயிரினும் மேலானவரா? கிடையாது. அது நம்ம கண்மணி நாயகன் தான் உயிரினும் மேலானவர். அல்லாஹ் நம்ம உயிரினும் மேலானவர் கிடையாது. நமக்கு உயிருக்கே ஒரு ஒல வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் டக்குன்னு ராம் ராம்னு சொல்லிருவோம். அல்லாஹ் இல்ல அப்படின்னு சொல்லிரலாம். அப்படிங்கிற ஒரு போதனைய இவரு குடுக்குறாரு. அதுவும் இவர சொல்ல கிடையாது. அந்த குர்ஆன்ல எழுதியிருக்கிறத இவரும் சொல்றாரு. அதே நேரத்துல அல்லாஹ் தான் இத தெளிவா சொல்லியிருக்காப்ல அப்படிங்கிற எல்லா அந்த அரபி மொழிபெயர்ப்பிலிருந்து தமிழ் மொழிபெயர்ப்போட சேர்த்து தான் அவர் சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு உயிருக்கே உலைய வைக்கிற ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது, ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல் வரும்பொழுது, விசுவாச துரோகம் செய்யலாம் அப்படிங்கிறது இவர்களுடைய படிப்பினை. அதாவது இவங்க உலகம் எங்கும் போவாங்களாம். குண்டு போட்டு ஜனங்களை எல்லாம் கொல்லுவாங்களாம். கொன்னுபுட்டு அல்லாஹு அக்பர், இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே போல கடத்திட்டுலாம் போவாங்களாம். கடத்திட்டு போய் பெண்களை எல்லாம் கடத்திட்டு போய் கற்பழிச்சுட்டு கடைசியில இறைவன் மிக பெரியவன் அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்களாம். குழந்தைகளை எல்லாம் அப்படித்தான் கொன்னுபுட்டு இறைவன் மிக பெரியவன் சொல்லுவாங்களாம். அதே போல வீதி வீதியா தெரு தெருவா போய் ரெஸ்டாரண்ட்டுகளை தீ வச்சு கொளுத்துவாங்களாம். பஸ்ஸுகளை தீ வச்சு கொளுத்துவாங்களாம். காருகளை தீ வச்சு கொளுத்துவாங்களாம். ஒரு வழி ஆக்குவாங்களாம். எந்த லண்டனா இருந்தாலும் சரி, எந்த பிரிட்டனா இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடு எதுவா இருந்தாலும் ஒரு வழி பண்ணிருவாங்களாம். பண்ணிவிட்டு அல்லாஹு அக்பர், இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா கடைசி நேரத்துல தன்னுடைய உயிருக்கு, மத்தவங்களுடைய உயிர் எடுத்தா தான் இறைவன் மிக பெரியவன், அல்லாஹு அக்பர். ஆனா தன்னுடைய உயிருக்கு உல வந்துருச்சு அப்படின்னா, ஐயையோ ராம் ராம் அப்படின்னு சொல்லிருவாங்களாம். அதுதான் இவங்களுடைய ஈமான். அந்த அளவுக்கு தான் இவர்களுடைய ஈமான் இருக்குது. அது நான் கேட்டா, நாங்க வந்து மனசுல சொல்லலையே, நாங்க வாயில தானே சொன்னோம் அப்படிங்கிறாங்க. அதிசயம் தான். சரி, இப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தார்ட்ட போய் நமக்கு போய், ஐயா கடவுள்னா என்னய்யா? யார்யா கடவுள்? அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நெறைய பேர் அதுல நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யோவ் அன்புதாயா கடவுள். கடவுள்னா அன்புயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, அவங்க தங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்புறவங்க. யாரு கடவுள்னு தெரியாது. ஆனா தங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க அன்புதாயா கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க சொல்றீங்க? அப்படின்னு கேட்டா, யோவ் இந்த உலகத்த பாருய்யா.
உலகத்துல எப்படியெல்லாம் கடவுள் மனுஷனுக்காக படைச்சு வச்சிருக்காருன்னு பார்த்தியா? சாப்பிடுறதுக்கு, போறதுக்கு, வரதுக்கு எல்லாத்தையும் கண்ல பார்க்கிறதே எவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு. அதேபோல இந்த உறவு முறைகள கூட பாருய்யா. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமன், மச்சினன், சொந்த பந்தங்கள் இவங்ககிட்டலாம் தான் ஒரு சுபாவம் இருக்கு. அன்பு அப்படிங்கிற சுபாவம் அவங்களுக்குள்ள எல்லாம் கடவுள் தான் வச்சிருக்கிறான். அதனால தான் இந்த உலகத்திலேயே தாய் அன்பை விட வேற தாய் அன்புக்கு ஈடு இணையான ஒரு அன்பு இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவினுடைய அன்பு ஒரு விசித்திரமானது. அண்ணன் தம்பி அன்பு, அக்கா தங்கச்சி, சொந்த பந்தங்கள் இவங்களுடைய அன்பெல்லாம் விசித்திரமானது. ஏன்னு கேட்டா, இவங்கெல்லாம் அன்பு அப்படிங்கிற சுபாவத்த கடவுள் கொடுத்திருக்கிறதுனால தான் இவங்கலாம் இப்படி இருக்கிறோம். நம்மலாம் இப்படி இருக்கிறோம். இல்ல அப்படின்னா நம்மலாம் மிருகங்கள விட கேவலமா, கொடூரமானவர்களா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆனா கடவுள் அன்பா இருக்கிறதுனால தான் நமக்குள்ள அன்பு அப்படிங்கிற ஒரு சுபாவத்த கொடுத்திருக்கிறான். அதனால கடவுள் உன்னதமானவன் தான், பெரியவன் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எப்படியா திடீர்னு ஒரு சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலை வருது. அந்த கடவுளே நீங்க இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா என்னய்யா செய்வீங்க? அப்படின்னு கேட்டதும் பயங்கரமா கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. "யோவ்! நாய் கூட இந்த வேலைய செய்யாதுயா" அப்படின்ட்டாங்க. "என்னய்யா சொல்றீங்க? பு 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 பொசுக்குன்னு சொல்லிப்புட்டீங்களேய்யா" அப்படின்னு கேட்டதும், "ஆமாய்யா, நாய கூட பாருய்யா. 3 நேரம் நீ சோறு போட்ட அப்படின்னா, உன் உயிர கூட காப்பாத்தும்யா." அதாவது ஒரு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, ஒரு ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு கூட வருது. யாரையாவது கடிச்சு கொன்னுப்புடும். ஆனா, இந்த நாயி நிர்பந்தமான சூழ்நிலையாச்சே, அத நான் கடிச்சேன்னா, அது என்னைய கடிச்சு நான் செத்து போயிருவேனே, அப்படிலாம் பார்க்காது. அந்த முதலாளிய காப்பாத்துறதுக்காக, தன்னுடைய எஜமான காப்பாத்துறதுக்காக, அந்த வீட்ல உள்ளவங்கள காப்பாத்துறதுக்காக, தன்னுடைய உயிர கூட துச்சமா மதிச்சு, அது போய் அந்த பாம்போட சண்டை போடும்யா. கடைசியில பாம்பும் செத்து போகும், நாய் கூட செத்து போகும்யா. உண்மையான சம்பவங்கள்லாம் கூட நடந்திருக்கு. அதனால விசுவாச நன்றி உணர்வு நாய்க்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மனுஷன் மேல ஒரு 3 நேரம் சோறு போட்டவன் மேல, இவ்வளோ பெரிய விஷயத்த இந்த உலகத்துல மனுஷனுக்காக கடவுள் நமக்கு படைச்சிருக்கிறானே, அவன எப்படியா மறுதலிக்கிறது? அவன எப்படியா இல்ல அப்படின்னு சொல்றது? "என்னய்யா அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்டாங்க. அதிசயமா தான் இருந்துச்சு. கடவுள் யாருன்னே தெரியாதவங்களுக்கு அவங்கள்ட்ட போயி கடவுள் மறுதலிப்பீங்க ஒரு சூழ்நிலை வந்தா அப்படின்னா, மூஞ்சில அடிச்ச மாரி கேட்டுப்புட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கேட்டோம். "ஐயா, கடவுள்னா யாருய்யா?" அப்படின்னு. அப்ப அவரு பார்த்துட்டு, "கடவுளா? கடவுள் என் ஃப்ரெண்டு தான்யா" அப்படின்ட்டாங்க. "என்னய்யா சொல்றீங்க?" அப்படின்னா, "ஆமாய்யா, ஆபிரகாம் தெரியுமா? ஆபிரகாம குறிச்சு வேதாகத்துல எழுதப்பட்டிருக்கு. அவன் கடவுளின் சிநேகிதன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குய்யா. கடவுள் இந்த உலகத்துல மனுஷன தன்னுடைய சாயல்லையும், தன்னுடைய சொரூபத்திலயும் படைச்சிருந்தாலும், அவன சிநேகிதனா, நண்பனா தான்யா பார்க்கிறாரு. அதனால தான் ஆபிரகாமுடைய பேரன் யாக்கோபு கூட அவன இஸ்ரேல் அப்படின்னு பேர் வச்சு, அதாவது இஸ்ரேல் அப்படின்னா கடவுளுடைய நண்பன் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு அப்படிப்பட்ட அற்புதமான பேர வச்சிருக்கிறார்யா. அதனால தான்யா பாருய்யா, இப்ப கூட இந்த இஸ்ரவேல இன்னைக்கும் அந்த ஆபிரகாம் நிமித்தம் அவருடைய சிநேகிதன், அவனுடைய நண்பனா இருக்கிற ஆபிரகாமின் நிமித்தம் இன்னைக்கும் இந்த யூதர்கள பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார்யா, அந்த பாலஸ்தீனர்கள்ட்ட இருந்து. இந்த 4000 வருஷமா இந்த பாலஸ்தீன பெலிஸ்தியர்கள்ட்ட இருந்து பாதுகாத்துக்கிட்டு தான்யா இருக்கிறாரு. அதனால கடவுள் எங்களுடைய சிநேகிதன். அதனால தான் ஆபிரகாமுடைய பேரனுக்கு இஸ்ரேல் அப்படின்னு பேர் கொடுத்தாரு. இஸ்ரேல் அப்படின்னா கடவுள் நண்பன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னாங்க. அதோட கூட இயேசு கிறிஸ்துவ பாருயா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது கூட சீஷர்கள பார்த்து, "நான் இனிமே உங்கள சீஷர்கள்ன்னு சொல்ல மாட்டேன். இனிமே நான் உங்கள சிநேகிதர் அப்படின்னு தான் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட, ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான, பெரிதான, உன்னதமான ஒரு அன்பு வேறு ஒருத்தனிடத்திலும் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது தாயினுடைய அன்புலாம் அது ஒரு சுயநலமான அன்பு தான். அப்பனுடைய அன்பும் அது ஒரு சுயநலம். ஏன்னு கேட்டா அப்பன் வந்து அவனுடைய ரத்தம். அதேபோல தாய் அவ கர்ப்பத்துல சுமந்தா. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இதுங்கெல்லாம் கூட பொறந்தவங்க. அதனால அவங்க பாசம் காமிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா திடீர்னு எங்கேயோ பொறந்து திடீர்னு ஒரு ஸ்கூல்லயோ, ஒரு காலேஜ்லயோ, இல்ல வேலை செய்ற இடத்துலயோ ஒருத்தன் நமக்கு நண்பனாகுறான். அவன் பார்த்தா நம்மள பயங்கரமா சிநேகிக்கிறான். ஒண்ணாவே போறோம், ஒண்ணாவே வாரோம், ஒண்ணாவே சாப்பிடுறோம், ஒண்ணாவே தூங்குறோம். கடைசியில நமக்காக உயிரையும் கொடுக்குற அப்பேற்பட்ட ஒரு மனநிலை அவனுக்கு இருக்கு அப்படின்னா, அப்ப அப்பா, அம்மாவினுடைய அன்ப விட அந்த சிநேகிதனுடைய அன்பு தான் உன்னதமான, மேன்மையான ஒரு அன்பு. அதனால தான் ஆபிரகாம கூட கடவுள் என் சிநேகிதன் அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய சீஷர்கள சிநேகிதர்கள், நீங்கள் சிநேகிதர்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நம்மெல்லாம் கடவுளுடைய சிநேகிதன்யா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்மள எல்லாம் ஃப்ரெண்டா நினைக்கிறதுனால தான்யா, நம்ம பாவத்துல விழுந்து, சாபத்துல விழுந்து எந்திரிக்க முடியாம கடக்கும் பொழுது கூட, நம்மலாம் நரகத்துக்கு அ போக வேண்டிய சூழ்நிலையா இருந்திருக்கும். ஆனா கடவுள் நமக்காக அவர் மனித அவதாரம் எடுத்து வந்து இந்த உலகத்துல பாவ பரிகாரத்த தம் மேல ஏற்றுக்கொண்டு, நாம சிலுவையில அறையப்பட வேண்டிய நித்திய நரக ஆக்கினைக்கு போக வேண்டிய நம்மள அந்த நரக ஆக்கினையிலிருந்து நம்மள எல்லாம் விடுவிச்சாரு. அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மள எல்லாம் மீட்டு கொண்டாரு. அதனால அவர் நம்மள சிநேகிதனா இருக்கிறதுனால தான் அவர் நமக்காக உயிரையும் கொடுத்தாரு. அதனால கடவுள் நமக்கு சிநேகிதர் அப்படின்னு சொன்னாங்க.
சரி, அப்ப திடீர்னு இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட காரியத்த செஞ்சிருக்கிறாரு. கடவுள் நம்மள நண்பன், ஃப்ரெண்டா நெனச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வருது. நம்ம உயிரு உல வருது. நம்ம உயிருக்கே உல வரும்பொழுது, டக்குன்னு இயேசு கிறிஸ்துவே இல்ல, கடவுளே கிடையாது. ஐயய்யோ! அவரு ஒரு மெசஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிறலாமா? அப்படின்னு கேட்டோம். அப்பத்தான் அவங்க ஒரு சில வேத வசனங்கள காமிச்சாங்க. அதாவது வேதாகமத்தில உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் எப்படி நம்மள மாயமாலம் இல்லாத ஒரு அப்பேற்பட்ட மேன்மையான, உன்னதமான ஒரு சிநேகம் நம்மகிட்ட இருக்கிறது பொழுது, நம்மகிட்டயும் அப்படிப்பட்ட அன்ப கடவுள் எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்படுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். அதுதான் மிக பெரிதான விஷயம். ஏன்னு கேட்டா இந்த உலகத்துல எப்ப வேணாலும் நம்ம விசுவாச துரோகம் செய்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உண்டு. பாவம் செய்றதுக்கு, திரும்ப பாவத்துல விழுந்து போறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது கடவுள் நம்மள வந்து அந்த பாவங்கள்லேருந்து, சாபங்கள்லேருந்து மீட்டு கொண்டதுனால, நம்மிடத்துல அந்த நன்றி உணர்வ, அந்த விசுவாசத்த, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப அவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் "மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்த தருவேன்" அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் நம்முடைய விசுவாசத்த காண்பிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கழுத்துல கத்திய வச்ச உடனே, "ஐயய்யோ! ராம் ராம்" அப்படின்னு சொல்லி தப்பிச்சு போயிராம, அ அது பெரிய மானக்கேடு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட சொன்னாரு, "தன் ஜீவனை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை நித்திய காலமாய் பெற்றுக்கொள்வான்" அப்படின்னு சொன்னாரு. ஏன்னு கேட்டா, கடவுளுக்கு கூட உண்மையான, எதார்த்தமான மனசுல மட்டும் இல்ல, வாயில மட்டும் இல்ல, உடம்புல மட்டும் இல்ல, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் முழுமையான ஒரு உன்னதமான, மேன்மையான ஒரு சிநேகம் இருக்கணும். சூழ்நிலை வந்த பிறகு, சந்தர்ப்ப சூழ்நிலை வந்த பிறகு, "ஐயய்யோ! ராம் ராம்" அப்படின்னு சொல்லிர்ற இந்த மாதிரியான கேவலமான, கீழ்த்தரமான விசுவாசம், அது வந்து விசுவாச துரோகம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கடவுளுக்கு தேவையில்ல. அப்படிப்பட்ட நண்பர்கள கடவுள் விரும்புகிறதில்ல. அதனால அவர்கள்லாம் கைவிடப்படுவாங்க. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம். இப்படித்தான் இந்த உலகத்துல நம்ம வாழணும் அப்படின்னு கடவுள் நியமிச்சிருக்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் வேதாகமத்துல கூட எழுதப்பட்டிருக்கு. அதாவது அந்தி கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அப்ப இந்த உலகத்துல ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் திடீர்னு, "ஐயய்யோ! இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாதுங்க. நீங்க சொல்ற மாரி மெசஞ்சர் தாங்க. நான் ஏத்துக்கிறேங்க" அப்படின்னு மறுதலிச்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். ஆனா இவர் சொல்ற மாதிரி, "மனசுல நான் மாறல. வாயில தான் சொன்னேன். என் உயிர காப்பாத்திக்கிறதுக்காக தான் சொன்னேன்" அப்படிங்கிற மாதிரியான உயிருக்காக கடவுளையே மறுதலிக்கிறது ஒரு மானக்கேடு, ஒரு கேவலமான ஒரு விஷயம். அது தன்னுடைய ஃப்ரெண்டையே காட்டிக் குடுக்குற மாதிரி. அதனால கிறிஸ்தவர்கள் விசுவாச துரோகம்லாம் செய்யக்கூடாது. அது வாயினாலயும் செய்யக்கூடாது, மனசுனாலயும் செய்யக்கூடாது, சிந்தையினாலயும் செய்யக்கூடாது, எந்த விதத்திலயும் செய்யக்கூடாது. கடைசி வரைக்கும் முடிவு வரையும் நிலைச்சிருக்கணும். மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். கழுத்துல கத்தியே வச்சாலும், துப்பாக்கியே வச்சாலும், கடைசியில கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்துல வாழணும், கிறிஸ்துவுக்காக மரிக்கணும். அப்பதான் கடவுள் தன்னுடைய இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ, அங்க நம்ம போக முடியும். இல்ல அப்படின்னா, இந்த மறுதலிச்சவங்க எல்லாம், அந்த மறுதலிக்க சொன்னவங்க எங்க போறாங்களோ, அங்க தான் அந்த நரகத்துக்கு போக வேண்டியது வரும். அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்பொழுது, பிஜே ஐயா சொன்ன மாரி இந்த இஸ்லாமியர்களுடைய விசுவாசம், ராம் ராம் விசுவாசம். அவ்வளோதான். சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது, ராம் ராம் விசுவாசமா மாறிரும். ஆனா கிறிஸ்தவர்கள் அப்படி கிடையாது. தங்களுடைய முழு மூச்சு வர முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கணும். மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது, தன் ஜீவன எவன் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு விரும்புறானோ, அந்த ஜீவன அநியாயமா அவன் இழந்து போவான். ஆனா, விசுவாச துரோகத்துக்கு முன்னாடி எதிர்த்து நின்னு, தன்னுடைய விசுவாச வீரனா இயேசு கிறிஸ்துவ போல சிலுவையில மரிக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறவன், நித்திய காலமா அந்த ஜீவன பாதுகாத்துக் கொள்ளுவான்.